அந்த கணவர் தன்னோட மனைவி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, இந்த வருஷம் லாஸ்ட்டுக்குள்ள கண்டிப்பா நம்மளோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னோடனே அந்த அம்மா பதறி போயிருக்காங்க. என்னங்க 18 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ள கல்யாணத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களே? எய்த்த வீட்டு பொண்ணு எவ்வளவு நல்ல பொண்ணு நீயே சொல்லிட்டு இருந்த, அந்த பொண்ணுக்கு 18 வயசுல கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அவ வேலைக்கு போயிட்டு இருந்த இடத்துல ஒருத்தர் லவ் பண்ணிட்டு அவங்க கூடவே போயிட்டா. அந்த மாதிரி நம்ம பொண்ணு போக மாட்டாங்க அப்படின்னு நீ சொல்லுவாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் வயசுன்னு ஒண்ணு இருக்குல்லப்பா அப்படின்னோடனே, இல்லங்க அவ படிக்கணும் வேலைக்கு போனா சொல்லிட்டு இருக்கா, எதை சொல்லி என்ன மாத்த பார்க்காத, கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கட்டும் வேலைக்கு போட்டோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. என்ன இப்படி சொல்றாரு உறுதியா அப்படின்னு ரொம்ப மன வேதனையோட அந்த அம்மா இருந்துட்டு இருக்கும் போது இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அந்த பொண்ணு உள்ள இருந்து கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அவன் நேரா வெளியில வந்து அப்பா கிட்ட, அப்பா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னோடனே, சொல்லுமா என்ன விஷயம் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. நான் டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிட்டு இருந்தேன்லப்பா, அங்க ஒருத்தனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, நாங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அவர் பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, இந்த வருஷம் லாஸ்ட்டுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காருப்பா அப்படின்னோடனே இவர் பதட்டத்துக்குள்ளாயிட்டாரு. என்னமா சொல்லிட்டு இருக்க, உனக்கு 18 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ள கல்யாணத்தை பத்தி நான் யோசிச்சுட்டு இருக்க, நீ ஒரு குழந்தைமா, உனக்கு கல்யாணத்தை பத்தி எதுவுமே தெரியாதுமா, உனக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியுமா, அப்போ பதட்டப்படாதீங்க, நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு 18 வயசு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா தெரிஞ்சு, நானே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த 18 வயசு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா தெரியுதுலப்பா உங்களுக்கு. நான் யாரையும் லவ் பண்ணல, ஆனா நான் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் கல்யாணத்தை பத்தி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ள போயிட்டாங்க. இவர் பேசுறதுக்கு வார்த்தையே இல்லாம வாயடைச்சு போய் நின்றுருக்காரு. எங்கோ ஏதோ ஒரு சில இடத்துல ஒரு சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக உங்க வீட்டு பிள்ளைங்களை நீங்க நம்பாம இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பு. குறிப்பா பெண் குழந்தைகளை நம்பாம இருக்கவே கூடாது. நீங்க முழுசா நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே போதும், நீங்க நம்புறீங்க காரணத்துக்காகவே அவங்க தப்பு செய்யறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா கூட அவங்க செய்ய மாட்டாங்க.